வணக்கம் எல்லாருக்கும். என் குரலை கேட்டால் என் பெயர் என்னவென்று பலருக்கு தெரிந்திருக்கக்கூடும். நான் தான் இசையமைப்பாளர் RS ரவி பிரியன். ஆத்மா, இதை பற்றி பல விளக்கங்கள் சொல்லியதுண்டு. பல ஆய்வாளர்கள், பல மேதைகள், பல ஞானிகள், பல யோகிகள், பலவிதமான கருத்துக்கள். ஆனால் ஆத்மா என்பது எங்கிருக்கிறது, அது எங்கிருந்து உருவாகிறது, அதன் தோற்றம் என்ன, அதற்கு உருவம் உண்டா இல்லையா, அதன் அடுத்த நிலை என்ன, ஆத்மா என்பது என்ன, அதன் சரியான விளக்கம், இதை பற்றி பல ஞானிகள் பல தரப்பட்ட கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் சீதா ரவி அவர்கள் அன்று என்னிடம் பேசிய போது ஒரு விதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள். அந்த விளக்கம் மிகவும் துல்லியமாக இருந்ததால் இந்த பதிவை செய்யலாம் என முடிவு செய்தேன். அவர்கள் அது எப்படி ஆரம்பித்தது என்பதை நான் சொல்கிறேன். தன்னை விட்டு மறைந்த தன் தாயையும் தகப்பனையும் அண்ணனையும் நினைத்து அவர் கண்கலங்கிய போது, அவர்கள் எங்கோ நிலாவில் இருப்பார்கள், இல்லை என்றால் இந்த விண்வெளியில் எங்கோ ஒரு இடத்தில் இருப்பார்கள் என அவர்கள் கூறிய போது நான் அவர்களை ஆசுவாசப்படுத்தினேன். அப்போது அவர் என்னிடம் சொன்னார், அது ஒரு மன ஏக்கத்தின் வெளிப்பாடாக வந்ததே ஒழிய ஆத்மா என்பது எங்கும் இல்லை, அதன் விளக்கமே வேறு, அதன் நிலைப்பாடு வேறு என்பதை அழகாக சொல்லி ஆன்மீகத்தோடு அதை தொடர்பு படுத்தி அந்த ஆத்ம நிலை என்னவென்பதை ஒரு இரவு வேளையில் என்னிடம் சொல்லி புரிய வைத்தார். அந்த விளக்கம் நன்றாக இருந்ததால் அந்த பதிவை உங்களுக்காகவும் நான் பதிவிட விரும்பினேன். இது சிலருக்கு பிடிக்கலாம், பலருக்கு பிடிக்காமல் கூட போகலாம். இருப்பினும் இதில் இருக்கும் உள் அர்த்தம் என்னவென்பதை, அந்த ஆத்மா என்பதன் தன்மையையும் அதன் உள்ளாக்கத்தையும் புரிந்து கொண்டால் இந்த காணொளி மிகவும் உயிருக்கு நெருக்கத்தில் வைக்கப்பட வேண்டிய ஒன்றாக மாறக்கூடும். எனவே இதோ ஆத்மா என்பதன் விளக்கம் தர வருகிறார் என்னவள் சீதா ரவி. வணக்கம் மக்களே. ஆத்மா என்றால் என்ன, அது எவ்வாறு மனிதனுடைய உடலுக்கும் ஆத்மாவிற்கும் தொடர்பு உடையதாக இருக்கிறது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ஆத்மாவிற்கும் நமது உடலிற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. ஆத்மா என்பது பல ஜென்மங்களாக நாம் செய்யும் பாவ வினைகள், புண்ணிய வினைகளின் அடிப்படையில் ஆத்மா பிறப்பெடுத்து பல ஜென்மங்கள் தொடர்ந்து வருகின்றது. அது அந்த உடலமைப்பை எவ்வாறு பெறுகிறது என்றால், நாம் செய்த புண்ணிய பாவங்களின் அடிப்படையில் நாம் உடலமைப்பை பெறுகின்றோம். ஒரு பணக்கார தந்தை தாயின் வயிற்றில் பிறக்கும் ஆத்மா முன் ஜென்மங்களில் புண்ணிய வினைகள் செய்ததனால் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறப்படுகிறது. மேலும் ஒரு ஏழை தகப்பன் தாயின் வயிற்றில் பிறக்கின்ற ஆத்மா அது தான் செய்த முன் ஜென்ம வினைகளின் காரணமாக அவ்வாறு உருவெடுக்கிறது. மேலும் ஒரு உடல் ஊனமுற்றதாகவோ, ஒரு கண் பார்வை குறைபாடாகவோ, மேலும் உடல் அங்ககீன குறைபாடுகளில் பிறக்கும் ஒரு ஆத்மா முன்ஜென்ம பாவ வினைகளை இந்த ஜென்மத்தில் கழிக்கும் நோக்கத்தோடு அந்த ஆத்மா பிறப்பெடுத்து வருகின்றது. ஆக மொத்தம் ஒரு ஆத்மா எவ்வாறு பிறப்பெடுக்கின்றது என்றால், முன்ஜென்மத்தில் நாம் என்ன வினைகள் செய்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் தான் ஒரு ஆத்மா பிறப்பெடுக்கிறது. அடுத்த ஜென்மத்தை நோக்கி அது நகருகிறது. அப்பொழுது ஒரு ஜென்மத்திலிருந்து இன்னொரு ஜென்மத்திற்கு போகும் பொழுது அதனுடைய நினைவுகள் அகற்றப்படுகின்றன. முன் ஜென்மத்தில் ஒரு தகப்பனுக்கு மகளாக இருந்த ஒரு பெண்ணை அடுத்த ஜென்மத்தில் அந்த தகப்பனுக்கு தெரியாது. ஒரு ஆத்மா அழிவுற்றது என்றால் அந்த ஜென்மத்தில் நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் அந்த ஆத்மா மறந்து அடுத்த ஜென்மத்தை நோக்கி பயணிக்கிறது.
இதுவே இயற்கையின் உருவாக்கம் என்று சொல்லலாம். ஒரு ஆத்மா ஒரு பிறவியில் தான் செய்யும் அனைத்து வினைகளும் மேலே பிரபஞ்சத்தில் பதிவாக்கப்படுகிறது. அதாவது நாம் ஒருவருக்கு தீங்கு விளைவிக்கின்றோம் என்றால் அவர்கள் அவங்க வேறு இடத்துல இருப்பாங்க, நம்ம ஒரு இடத்துல இருப்போம். ஆனால் நம்ம அவங்க கண்ணுக்கு மறைவாக செய்கிற செயல் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைப்போம். அது அப்படி இல்லை. நாம் எங்கேருந்து யாருக்கு தீங்கு செஞ்சாலும் அவர்கள் அதை அறியாமலே கூட இருந்தாலும் நாம் செய்கிற தீங்கு அது பதிவாக்கம் செய்யப்படுகிறது. அதாவது ஒரு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் எப்படி ஒரு மெமரியாக ஸ்டோர் ஆகுதோ அது மாதிரி நம்ம பாவ வினைகளும் புண்ணிய வினைகளும் அதை ஸ்டோர் ஆக்கப்படுகிறது. அதனுடைய இடம் எங்கே என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம செய்கிற ஒவ்வொரு நன்மை செயல்களும் பதிவாக்கப்படுகிறது, தீய செயல்களும் பதிவாக்கப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு நாம் நல்லது நினைச்சா அதுவும் பதிவு செய்யப்படுகிறது, தீமை நினைச்சா அதுவும் பதிவு செய்யப்படுகிறது. எண்ணம், சொல், செயல், வாக்கு அனைத்தும் கலந்தது தான் ஒரு ஆத்மாவின் ஒரு பிரதிபலிப்பு. எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் நம்ம பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது. எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் நம்ம பிறருக்கு நன்மை செய்யணும். அதுதான் ஒரு ஆத்மா செய்கிற பாவ புண்ணிய வினைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆத்மா இந்த பிறவியிலிருந்து அந்த உடல் அழிஞ்சு அந்த ஆத்மா போகுதுன்னா அந்த ஆத்மாவை இங்கே இந்த ஜென்மத்தில் அந்த ஆத்மா வாழ்ந்த அந்த ஆத்மாவுடைய சுற்றி இருந்த உறவினர்களும் சரி, நண்பர்களாகட்டும், அந்த ஆத்மா நல்ல ஆத்மா, நல்லவர் போயிட்டாருன்னு கண்ணீர் சிந்தற அளவுக்கு அந்த ஆத்மா நன்மை செஞ்சிருந்தா அந்த நன்மை அந்த ஆத்மாவுடைய அடுத்த ஜென்மத்துக்கு பயணம் செய்கிறது. அதாவது ஒரு மனிதனுடைய பாவ வினைகளும் அடுத்த ஜென்மத்தை நோக்கி பயணம் செய்யுது. அந்த ஆத்மாவுக்கு அந்த நினைவுகள் அழிக்கப்படலாம். ஆனால் அந்த ஆத்மாவை ஒட்டி போகிற பாவ வினைகளை அந்த ஆத்மா அழிக்கவே முடியாது. புண்ணிய வினைகளையும் அந்த ஆத்மா மறுக்க முடியாது. அதுதான் உண்மையான ஒரு ஆத்மாவோட நிலை. நம்மளோட இறந்து போன தாய் தாப்பன் ஒரு பக்கத்தில் இருக்கிற பெண்ணுடைய வயிற்றுல கர்ப்பத்தில் அவதரிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க தான் நம்ம அப்பான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க இறந்தோடனே அவங்களுடைய நினைவுகள் சுத்தமாகவே அழிக்கப்பட்டோம். அவங்க எந்த பிறவி எடுக்கிறாங்க என்னங்கிற ஒரு நிலை நமக்கு தெரியாது. அடுத்து நம்ம என்னதான் அவங்க முன்னாடி இறந்தவங்களை நினச்சிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம நினைக்கிறது தெரிய போகிறதில்ல. அவங்களுடைய வாழ்க்கை அதை புதிதாக தொடங்கிடும். நம்ம நினச்சி அழுதுட்டுருக்கிறதுல எந்தவித பிரயோஜனமும் இல்லை. ஒருத்தவங்க பிறவி எடுக்கிறப்ப அதனால தான் நல்லதே செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. நல்லது செஞ்சால் அந்த நல்வினைகள் நம்ம கூட வரும், கெட்டது செஞ்சால் பாவங்கள் நம்ம கூட வரும். இதுதான் மனிதனுடைய இயல்பு. அதை உணர்ந்து ஒவ்வொரு மனிதனும் வாழணும். அந்த ஆத்மாவை உணர்ந்து நம்ம வாழ கற்றுக்கணும்.